ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம ஜிமெயில் இருக்குது இல்லைங்களா, அதில் இமெயிலில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து நமக்கு ஒரு சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிக்னேச்சர்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது இப்போ ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் எல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் அண்ட் ரெகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. அதில் உங்கள் பொதுவாக மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் மெயிலாக இருந்தால் அதில் வந்து உங்கள் நேம் கொடுப்பீங்க. பட் அஃபிஷியல் மெயில், பிஸ்னஸ் இமெயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அதாவது யார் மெயில் அனுப்புகிறாங்க, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க என்ன எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க இமெயில் ஐடி என்ன, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அது வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொபைலெல்லாம் நீங்கள் மெயில் அனுப்பும்போது இன்ஸ்டண்ட்டாக மெயில் அனுப்பணும்னு விரும்புவீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சிக்னேச்சர் வந்துட்டு ஒவ்வொரு தடையும் நம்ம டைப் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்துட்டு மெயில் ஐடிக்கு சிக்னேச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயில் சிக்னேச்சர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஆப்புக்கு நீங்கள் போங்க. இப்போ என்னுடைய ஜிமெயில் ஆப்புக்கு நான் போயிட்டேன். ஜிமெயில் ஆப்பில் போய்ட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அங்கே இருக்கும். ப்ரொஃபைல் பிக்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டல் லெட்டரில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மெயில் ஐடிஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இமெயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இமெயில் ஐடி இமெயில் சிக்னேச்சர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸ் இமெயில் ஐடிக்கு போயிடுறேன். நான் இப்போ இங்கே இமெயிலில் அந்த பிஸ்னஸ் இமெயில் ஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கார்னரில் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மெயில் ஐடிஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் போயிட்டு மொபைல் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். மொபைல் சிக்னேச்சர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சிக்னேச்சர் வந்து கேட்குது. நம்ம என்ன சிக்னேச்சர் கொடுக்குறோமோ அதை வந்து என்ன சிக்னேச்சர் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்க முடியும். அதை டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்ட் from Android, sent from mobile phone அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நான் டைப் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் அது டெஸ்க்டாப்புடைய வெர்ஷன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர் இருக்காது. அதனால் இதை ரிசீவ் பண்ணுற ரெசிபியன் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், எதனாவது ரிப்ளை கொடுக்கணும் அல்லது நீங்கள் அனுப்பின டேட்டா வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுது அப்படின்னா, ஏன்னா ரெசல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும், சிலது அதிகமாக இருக்கும். அப்புறம் மொபைல் வந்து அவங்க என்ன மொபைல் வச்சுருக்குறாங்க, இட் டிபெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் சென்ட் ஃப்ரம் மொபைல் ஃபோன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஓகே இது மொபைல்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, ஸோ இதுக்கு தகுந்த ரெசல்யூஷன் தான் அதில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு கீழே நான் என்ன டைப் பண்ணேன்னு பாருங்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு தேங்க்ஸ் அண்ட் ரெகார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோடய நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மெயில் சிக்னேச்சர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மொபைல் சிக்னேச்சர் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேமு, என்னுடைய மெயில் ஐடி ப்ளஸ் என்னுடைய வெப்சைட் வந்து அதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த மெயில் சிக்னேச்சர்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மொபைலில் குறிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போய் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயிலில் போய் நம்ம மெயிலில் இது டிஸ்பிளே ஆகுதான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மெயில் வந்து கம்போஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி என்னுடைய பிஸ்னஸ் இமெயில் ஐடியில் தான் வந்துட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த பேஜில் தான், அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு மெயில் வந்து கம்போஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, சென்ட் ஃப்ரம் மொபைல் ஃபோன், கீழே தேங்க்ஸ் அண்ட் ரெகார்ட்ஸ், என்னோடய நேமு ப்ளஸ் என் மெயில் ஐடி அண்ட் வெப்சைட் நேம் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இது இப்போ டைப் பண்ணிக்கோங்க, யாருக்கு அனுப்புகிறீங்கிற மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் லைன் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஃப்ரம் மொபைல் ஃபோன், நம்ம மெயில் சிக்னேச்சர் நம்ம க்ரியேட் பண்ண அந்த கண்டென்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் மெயில் யாருக்காவது அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் கீழே வந்து என்ன ஆகும்னா இந்த மெயில் சிக்னேச்சர் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் மொபைல் சிக்னேச்சர் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கூட அதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மொபைல் சிக்னேச்சர் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். எதுக்குன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஒரு ஆத்தென்டிகேஷன் தான். நீங்கள் யாருக்காவது அனுப்பும்போது நீங்கள் இன்னார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மோஸ்ட்லி இது பிஸ்னஸ் மெயில் அதிகமாக சென்ட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இருந்தாலும் மொபைலில் வந்து நீங்கள் ஏன்னா நிறையா பிஸ்னஸ் கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மெயில் சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் சிம்பிள் கீழே இருக்குது, அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும், அதே சமயம் புதுசாக ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் டெக்னிக்கலாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த நீங்கள் என்ன சஜஷன் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிலன்னு சொன்னீங்க. டெஸ்கிரிப்ஷன் இப்போ என்னுடைய வீடியோ கீழே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். டெஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு சஜஸ்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கும் கீழே போனீங்கன்னா தான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.